பலியினில் கலந்திட அவர் ஒளியினில் நடந்திட சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். அவராய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவரும் தலைவருமாக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பதியானது தஸ்மிகா தனது 2வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். இந்த குழந்தைக்கு நல்ல உடல் சுகத்தையும் நீண்ட ஆயுளும் தர வேண்டும் என்று நாம் அவருக்காக ஜெபித்து பலியை கொடுப்போம். மேலும் திருப்பலியானது பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக ஜான்சன் சாந்தி குடும்பத்தினர் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த குடும்பத்தின் இந்த நாளிலே ஆண்டும் நிறைவாக ஆஸ்வதிக்க நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். மேலும் ஜோபி அவருடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்ற சிறப்பான கருத்துக்காகவும் ரூமி அவருடைய நல்ல உடல் சுகத்திற்காகவும் நாம் ஜெபித்து பலியொப்பு கொடுப்போம். அதபடி இன்று மாதத்துடைய இந்த 2வது செவ்வாய்க்கிழமை நம்முடைய பாதுகாவல் அந்தோணியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளிலே இப்படியாக நாம் அனைவருமாக இணைந்து இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய அருளை நிறைவாக பெறுவதற்கு தடையாக இருக்கிற நாம் செய்த குற்றம் குறைகள் அனைத்தும் எண்ணி பார்த்தவற்றுக்காய் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவரிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இளமலை இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இயலாமல்ல இறைவா, மது இரக்கத்தை பணிந்து நாங்கள் வேண்டுகிறோம். புனித அந்தோணியாரினுடைய பரிந்துரையால் எங்களும் கொடைகளை எல்லாம் அதிகரிக்கவும், எங்களை உள்ளக வாழ்நாட்களை அமைதியில் நாங்கள் நெறிப்படுத்தும் எங்களுக்கு அருள் புரிவீராங்க. அமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ரவேல் எனப்படும். ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32, இறை வார்த்தைகள் 22 32 முடிய. யாக்கோபு எழுந்து தம் 2 மனைவியரையும் 2 வேலைக்காரிகளையும் புதல்வர் 11 அழைத்து கொண்டு யாபோக்கு ஆற்றின் துறையை கடந்தார். அப்படி அவர்களை ஆற்றை கடக்க செய்த போது தமக்கிருந்த அனைத்தையும் அனுப்பி வைத்தார். யாக்கோபு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க ஓர் ஆடவர் பொழுது விடியும் மட்டும் அவரோடு மற்போரிட்டார். யாக்கோபை வெற்றி கொள்ள முடியாது என்று கண்ட அந்த ஆடவர் அவரது தொடை சந்தை தொட்டார். யாக்கோபு அவரோடு மற்போரிடுகையில் தொடை சந்து இடம் விலகியது. அப்பொழுது ஆடவர், என்னை போக விடு, பொழுது புலரப் போகிறது என, யாக்கோபு, நீர் எனக்கு ஆசி வழங்கினாலொழிய உம்மை போக விடமாட்டேன் என்று மறுமொழி சொன்னார். ஆடவர், உன் பெயர் என்ன என வினவ, அவர், நான் யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ரவேல் எனப்படும். ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்றார். யாக்கோபு அவரை நோக்கி, உம் பெயர் சொல்லும் என்றார். அவர், என் பெயரை நீ கேட்பதேன் என்று அந்த இடத்திலேயே அவருக்கு ஆசி வழங்கினார். அப்பொழுது யாக்கோபு, நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டார். அவர் பெனியேலுக்கு அப்பால் சென்றவுடன் கதிரவன் தோன்றினான். தொடை விலகியதால் அவரும் நொண்டி நொண்டி நடந்தார். அதன் பொருட்டு இஸ்ரவேலர் இந்நாள் வரை தொடை சந்து சதை நாரை உண்பதில்லை. ஏனென்றால் அந்த ஆடவர் யாக்கோபின் தொடை சந்து சதை நாரை தொட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும், என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சகமற்ற உதட்டினின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவிசாய் தருளும். பல்லவி. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். உம் முன்னிலையில் இருந்து எனக்கு நீதி கிடைக்கட்டும். உம் கண்கள் நேரியென காணட்டும். என் உளத்தை ஆய்ந்தறியும். இரவு நேரத்தில் என்னை சந்தித்திடும். என்னை புடமிட்டு பார்த்திடும். தீமை எதையும் என்னிடம் காண மாட்டீர். என் வாய் பிழை செய்ய கூடாதென உறுதி கொண்டேன். பல்லவி. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். இறைவா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன். ஏனெனில் நீர் எனக்கு பதிலளிப்பீர். என் பக்கம் உம் செவியை திருப்பி அருளும். என் விண்ணப்பத்திற்கு செவிசாய் தருளும். உமது வியத்தகு பேரன்பை காண்பித்தருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து உமது வலது கரத்தால் விடுவிப்பவர் நீரே. பல்லவி. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். உமது கண்ணின் மணியென என்னை காத்தருளும். உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். விழித்தெழும்போது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன். பல்லவி. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். Alleluia, 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 alleluia.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயுவின் செய்தி அத்தியாயம் 9 இறைதிரு வசனங்கள் 32 38 முடிய. பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் வேட்டியதும் பேய் செயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ராயேல் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளை போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்போது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாரிடம் மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நம்முடைய தேவைகளை மன்றாட்டுகளை நம்முடைய பாதுகாவலை புனித அந்தோணியார் வழியாக மன்றாடும் சொல்ல வேண்டிய பதிலுரை. புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோணியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடலை உறுத்து இறையருளை நிறைய பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கருணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோணியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பலிவாழ்வு வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபம் உள்ள புனித அந்தோணியாரே, இளைஞர்கள் இளம் பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறைவழியில் நிறைவு பெறவும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூரண சுகம் கிடைக்க புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறையருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோணியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாய் இருக்கவும், குடும்பத்தில் சமாதானம் நிலவவும், தொழிலை ஆசிர்வதிக்கவும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் கண்களை மூடி மௌனமாக ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, அருமையானது நல்ல நாளுக்காய் கண்டு செலுத்துகிறோம். கொடியார் புனித அந்தோணியாருடைய சிறப்பு மிக்க இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு ஏறெடுத்த எங்கள் எல்லா மன்றாட்டுகளையும் எங்கள் தேவைகளை எல்லாம் அறிந்து அவற்றை நிறைவேற்றி எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். காணிக்கை தர நான் வருகின்றேன்.
ஆகவே நாம் அனைவருமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கிற அற்புதமான இந்த மாலை நன்று பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்று தாங்கும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அந்தோணியார் நம்முடைய புனிதனுடைய நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருவிடத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிற காணிக்கைகளை ஏற்றிடுமை வேண்டுகிறோம். அதனால் தூய மறை நிகழ்வு வழியாக இவருக்கு நீ மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எல்லைப்படுத அந்தோணியாருடைய நினைவு நாளிலே திரு அவையை மகிழ்ந்திருக்க செய்கிறேன். அப்படி இறை பற்று மிக்க வாழ்க்கை நெறி எடுத்து காட்டாதற்கு வலுப்பூட்டுகிறேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கிறேன். அவருடைய மன்றாட்டால் எங்களை எல்லாம் பாதுகாத்து வருகிறேன். ஆவி மாநக தூதர் அணியரோடும் புனிதரின் பெருந்தரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி சேர்த்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூன்று. அவருடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாங்க. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பதை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், எனவே உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தி பின்பு கிணத்தை மடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதில் அழைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இரண்டில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகும் பலருக்காகும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்த வழி ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவுடைய மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திடும் எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடும். இந்த புதிய நாளுக்காய் நாம் நன்றி செல்வோம். இந்த மாதத்துடைய 8வது நாளை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். நாள் முழுதுமாய் ஆண்டவர் நமக்கு செய்த அநேக நன்மைகளுக்காய் நன்றி கூறுவோம்.
சிறப்பாக இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி மகிழ அத்தனை பேருக்காகும் நம்முடைய ஜெபவுதிகள் கேட்டு யாவருக்காகும் பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைவருக்காகும் நம்பிக்கையோடு இந்த திருப்படியில் கலந்து கொண்டு பல இடங்களில் வந்து ஜெபித்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வேந்தலுக்காகவும் என்றாடுவோம். உயிர் தெழுவம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும் திருமகளில் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணிதாயான் புனிதமிக்க மரியாள், அரூக் என்னை அவருடைய கணவரான புனித யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாம் தந்தையுமான புனித அந்தோனியா, புனித திருத்துதர்கள் தோமா, அன்னை தெரேசா, அல்போன்சா, தீப சகாயம் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் அடைய வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அற்புதமாய் நமக்கு கற்றுக் கொடுத்த தெய்வீக ஜெபத்தை நாம் அனைவரும் கரங்களை விரித்து கண்களை மூடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செய்ய அமைதியை உங்களுக்கு அளிக்கிற திருத்தூதலுக்கு முடிந்தவரே, எம் குற்றங்களை குறைகளை பாவங்களை பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே அவருடைய பாத தண்டையிலே வந்து குழுமி இருக்கிற விசுவாசத்தை நம்பிக்கையை கண்ணோக்கி பார். எங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் என் பங்கு சமூகத்திற்கும் நாட்டிற்கும் உலகத்திற்கும் அமைதியும் நிம்மதி ஒற்றுமையும் சமாதானத்தையும் நிறைவையும் மகிழ்வையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் சுகத்தையும் நலத்தையும் தந்திட திருவிழம் கொள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் நேசு தருகிற அன்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவுள்ளப்படி தூய ஆவியால் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தவரே, இந்த புனிதமிக்க உடல் ஆன்மத்தால் எல்லா விதமான குற்றங்களும் தீமை அனைத்துங்களை விடுவித்து நாங்கள் இன்னும் உடைய கட்டளைகளின் கருத்து நீக்க செய்திருடும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி, பரிவுள்ளம் கொண்டவர், தன்னை விருந்தாயும் படைப்பவர், விருந்து அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். சொல்ல
முழங்கால் படியிடுவோம். இந்த மாதத்தில் உடைய 2வது செவ்வாய்க்கிழமையில இந்த மாலை திருப்பலியில நாம் அனைவருமாக இணைந்து ஜெபித்து ஆண்டவருடைய ஆசியை பெற்றுக் கொண்டிருக்கிற வேளையில நம்முடைய பாதுகாவல புனித அந்தோணியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளில அவருடைய சந்நிதி அண்டி வந்திருக்கிறோம். அவர் நமக்காக எப்போதும் என்னாலும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்ற அதே நம்பிக்கையில அவரை நோக்கி ஆற்றல் மிகு மன்றாட்டு ஜெபத்தை நாம் அனைவருமாக இணைந்து ஜெபிப்போம். இறைவனது இரக்கத்துக்கும் பேரன்புக்கும் முற்றும் உயிரான புனித அந்தோணியாரே, உம் வழியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமற் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயாள மனம் படைத்தவரே, நம் அனைவரும் கண்களை மூடுவோம். நாம் கேட்கிற அநேக காரியங்கள் நமக்கு அனுகூலமாக்கி தந்து கொண்டிருக்கிற நம்முடைய பாதுகாப்புல அந்தோணியார் பாதத்துல நம்மை நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். இதோ இதுவரை நம்முடைய குடும்பங்களை எல்லா விதமான தீமையிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் காத்து வழி நடத்தியவர் இனி வருகின்ற நாட்களையும் அப்படியாகவே நம்மை காத்து கொள்ள வேண்டும். சிறப்பாக நம்முடைய குடும்பத்திலே அமைதி, நிம்மதி, சமாதானம் நிறைவாக தங்க வேண்டும். கொடையாய் கொடுத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் கல்வியிலும் சிறந்து விளங்க வேண்டும். படித்து முடித்த நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாக்கி வளமையான எதிர்காலத்தை தர வேண்டும் என்றும் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்காக, குறிப்பாக இந்த வரன்கள், திருமண வரன்களுக்காக காத்திருப்பவர்கள், திருமண இந்த தடைகள் எல்லாம் நீங்க வேண்டும். நல்ல வரன்கள் அமைந்து பிள்ளைகள் திருமண வாழ்வில் நுழைவதற்கான அருளை பொழிய வேண்டும். திருமணமாகி ஒரு சில ஆண்டுகள் ஆகி குழந்தை பேரின்மையால் மிகுந்த கவலையுற்றிருக்கிற தம்பதியினுடைய வாழ்விலே மகிழ்ச்சியை பொங்க செய்ய அற்புத விதமாய் பிள்ளைகள் தாய்மை பேரடைந்து குழந்தை பாக்கியத்தை பெற வேண்டும் என்றும் ஜெபிப்போம். தாய்மை பேரடைந்து கருவை தன்னுடைய கருவிலே சுமந்து கொண்டிருக்கிற தாய்மார்கள், பேறுகாலத்திற்காய் காத்திருக்கிற பெண்களுக்காய் ஜெபிப்போம். அற்புதமான விதத்தில் இந்த குழந்தைகளை நல்ல முறையிலே வளர்த்தெடுத்து பிரசவிக்கக்கூடிய வல்லமை சக்தியை தரும்படியாய் மன்றாடுவோம். நம்முடைய குடும்பத்தில் நாம் எண்ணிருக்கிற பல காரியங்கள், பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, இப்படியான பல முயற்சிகள் யாவும் ஆண்டவருக்கு உகந்தவையாய் இருக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். நாம் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், பணிகள், அதன் வழியாக தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருக்கிற வரும்படிகள் குறைவின்றி கிடைக்க வேண்டும். பொருளாதார நெருக்கடியில் நாம் அனைவரும் காப்பாற்றப்பட வேண்டும். போதும் என்ற மனதோடு வாழ வேண்டும். கடன் தொல்லையிலிருந்து நாம் அனைவரையும் மீட்டுக் கொள்ள வேண்டும். வியாபாரம், தொழில் குறித்து எடுக்கிற பல விதமான முடிவுகள், முயற்சி அனைத்தும் அனுகூலமாக்கி தர வேண்டும் என்று ஜெபிப்போம். நம்மிலே அநேகர் பலவிதமான உடல் நல குறைவுகளால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள், பலவிதமான வலிகளால், மருந்துகள், மாத்திரைகளால் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இந்த வேதனை வலிகள் தாங்க முடியாமல் துயரிட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் அற்புத விதமாய் நம்முடைய பாதுகாவல் பரிந்து பேசி அந்த துன்பமிலிருந்து, வழியிலிருந்து, நோயிலிருந்து சுகத்தை தர வேண்டும் என்று ஜெபிப்போம். பலவிதமான மன குழப்பங்களால், மன அழுத்தங்களால், மனப்புழுக்கங்களால் நிம்மதியை தொலைத்து நிறைய காயங்கள், கோபங்கள், அச்சங்கள், பயங்களால் தூக்கத்தை துறந்து நம்பிக்கை இழந்திருக்கிற அந்த உள்ளங்களுக்கெல்லாம் அமைதியும், நிம்மதியும், நிறைவையும், நம்பிக்கையும், நல்ல உறக்கத்தையும் தர வேண்டும் என்றும் ஜெபிப்போம். இதோ இங்கே குழுமி இருக்கிற ஒவ்வொருவரும்
நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற தேவைகளை நம்முடைய பாதுகால அந்தோணியார் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் மன கவலைகளில் உமது ஆறுதலையும் நோயில் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவியை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும், எங்களை கைவிட்டு விடாதேயும். அழியா நாவுடைய புனித அந்தோணியாரை உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேத்தும் வரம் பெற்று தருவீராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் அல்ல இரக்கமுள்ள இறைவா, உமது அளவில் அன்புக்குரியவரும் உமது அருளின் தூய்மையால் கோரியப்பட்ட பொழுது அந்தோணியாரை அண்டி வந்துள்ள பிள்ளைகளாக எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பிரலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே ஆமென். ஆண்டவர் பேர் நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர், ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. நம் அனைவருமாக இணைந்து ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உம்முடைய பாரும் நீருண்டாகிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் துயரடைந்து உமது இரக்கத்தினால் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்கள் நடுவில் உங்களை காப்பாற்ற, உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட, உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க, உங்களுக்கு பின்னும் உடல் நோயிருந்தும் உள்ள நோயிருந்தும் உங்களை விடுவித்து மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். கரங்களை உயர்த்தி கோடி அற்புதலாம் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுவைகளின் புனிதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் எங்களுக்காக என்னாலும் பரிந்து பேசுகின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவா, புனித அந்தோணியார் நினைவை கொண்டாடி விண்ணக விருதில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாய் பாதுகாத்து நீர் காட்டும் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவான் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 63 இறை வசனம் மிக அழகாய் சொல்கிறது. 1வது இறை வசனம்: கடவுளே, நீரே என் இறைவன், உம்மை நான் நாடுகிறேன். என் உயிர் மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின் வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகிறது என்று திருப்பாடல் ஆசிரியர் பாடுகிறார். பாந்தவளே, அருமையான இந்த மாலை வேளையில ஆண்டவருடைய சந்நிதியில கலைமான்கள் நீரோடையை நாடி தேடி வருவது போல ஆண்டவரே, என் உள்ளம் உம் மீது தாகம் கொண்டுள்ளது. அவருடைய பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம். இந்த ஆண்டவரே உற்று நோக்குவோம். இந்த மாதத்தினுடைய இது 8வது நாளில அவருடைய சந்நிதியில அவரை முகமுகமாய் காணக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை இன்று நமக்கு வழங்கி இருக்கிறார். தரிசு நிலம் போல, வறண்ட நிலம் போல நம்முடைய வாழ்வு இருந்த போதெல்லாம்
நீரோடையை போல ஆண்டவர் நம்முடைய இந்த வறண்ட பூமியை குளிரச் செய்கிறார். என்று உங்களையும் என்னையும் கூட நம்ம ஆலை வேளையில அப்படியே திரு பாதத்தில அப்படியே திரு சன்னதியில அவரை ஆராதிக்க, அவரை போற்றி புகழ, அவரோடு இந்த சிறு மணித்துளியை செலவழிக்க அவர் கொடுத்திருக்கிற அற்புதமான வாய்ப்பிற்காக உளமாற நன்றி சொல்லி எழுந்து நின்று ஆண்டவரை இப்போது ஆராதனை பாடல் பாடி அவரை ஸ்துதித்து மகிழ்வோம். நம் அனைவருக்கும் தெரிந்த பாடல், ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை அற்புதரே அதிசயம் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த ஆராதனையிலே நம்மை முழுமையாய் ஈடுபடுத்தி ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வோம். கரங்களை தட்டி உற்சாகமாக ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை அற்புதரே அதிசயமே, சகித்து ஏற்றுக்கொண்டவர் நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காக இதோ நற்கருணை வடிவாக நமக்கு எழுந்தொளி வந்திருக்கிற ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுவோம். பாவங்கள் எனக்காய் சுமந்தவரே உமக்கே ஆராதனை, பாடுகள் எனக்காய் சகித்தவரே பாவங்கள் எனக்காய் சுமந்தவரே, பாடுகள் எனக்காய் சகித்தவரே, ஆராதனை 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 நல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை அற்புதரே அதிசயமே, நமக்காக மரணத்தை ஜெயித்தவர், இறந்து மீண்டும் உயிர்த்தெழுந்தவர், பாதாத்தில் வல்லமையெல்லாம் வெற்றி கொண்டவர், நமக்கு விடிவு தருவதற்காக, நமக்கு விடுதலை தருவதற்காக உயிர்த்தெழுந்த இயேசுவாக, உயிருள்ள தெய்வமாக இதோ நற்கருணை வடிவிலே எழுந்தள்ளி வந்திருக்கிற ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுவோம். மரணத்தை எனக்காய் ஜெயித்தவரே, பாதாள வல்லமை தடுத்தவரே, மரணத்தை எனக்காய் ஜெயித்தவரே, பாதாள வெள்ளமை தகர்த்தவரே, ஆராதனை 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 நல்லவரே,
தூயாவுடைய வரங்களை கொடைகளை எல்லாம் கொடுத்து நம்மை அபிஷேகம் செய்து நமது வாழ்வை ஆவிக்குள்ள வாழக்கூடிய ஒரு வாழவாக மாற்றிக் கொண்டிருக்கிற அற்புத நாதரேசுவை, அருமை நாதரேசுவை ஆராதித்து துதித்து மகிழ்ந்து பாடுவோம். ஆவியின் வரங்களை தந்தவரே, அபிஷேகம் எனக்கா தந்தவரே, ஆவியின் வரங்களை தந்தவரே, அபிஷேகம் எனக்காய் தந்தவரே, ஆராதனை ஆராதனை நல்லவரே நல்லவரே, ஆராதனை ஜெயமே, உங்கள் நாமம் உயர்த்திய உங்கள் நாமம் உயர்த்திய அனைவரும் ஆராதனை 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 நல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே, உயிருள்ள நாள் எல்லாம் ஐயா உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே, உயிருள்ள நாள் எல்லாம். கண்களை மூடுவோம், கரங்களை நெஞ்சுக்கு நேரா வச்சுக்கலாம். ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். வசனம் இடங்காய் சொல்கிறது, ஆயனில்லா ஆடுகளை போல அவர்கள் இருப்பதை கண்டு ஆண்டவர் மீது பரிவு கொண்டார். இதோ அந்த ஆண்டவர் தான் இவர். உங்கள் மீதும் என் மீதும் நம் அனைவர் மீதும் பரிவு கொள்கிறவர், அன்பை இரக்கத்தையும் ஆசிரியம் நிறைவாக பொழிபவர். அப்படிப்பட்ட தெய்வத்தின் முன்பாக குழுமிருக்கும் ஒரு விசையாய மனதுக்குள்ள ஆண்டவரே உமக்கு நன்றி, நீ செய்த அநேக நன்மைகளுக்காய் நன்றி, இந்த வாழ்வுக்காய் நன்றி, நீ கொடுத்திருக்க அனுபவங்களுக்காய் நன்றி, நான் சந்திக்கிற புதிய மனிதர்களுக்காய் நன்றி, எங்கள் மீது கொண்ட பரிவிற்காய் நன்றி, பாசத்திற்காய் நன்றி, அக்கறைக்காய் நன்றி, உம்முடைய அரவணைப்புக்காய் நன்றி. ஆண்டவரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி, உமது வல்லமைக்காய் நன்றி, உமது மாபெரும் கிருபைக்காய் நன்றி. எங்களை உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆண்டவரே எவ்வளோ விதமான ஆபத்திலிருந்து காப்பாற்றியவரே, நோய் நொடியிலிருந்து எங்களை விடுவித்தவரே, எங்களை எல்லா நேரமும் கண்மணி போல காத்து வருபவரே, நன்றி இயேசு. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு. கரங்களை உயர்த்தி இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அனைவரும் அமருவோம். இயேசுவை பிரியமானவர்களே, நாம் கேட்ட இந்த 2 வாசகங்கள் அடிப்படையில் ஒரு சிறிய சிந்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். சிலுவை யோவான் மிக அழகாக ஒரு உருவகத்தை கொடுக்கிறார். நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு உருவகம் தான். ஆனா இப்ப அதை யாருமே பயன்படுத்துறதில்லை. ஏன்னா நம்ம எல்லாம் இப்போ எல்லாம் கேஸ்ல போயிட்டீங்க. வீடுகளில் விறகுகளை வைத்து நம்ம பயன்படுத்திய காலங்கள் எல்லாம் மாறி போச்சு, அப்படித்தானே? விறகுகள்லாம் இப்போ யாரும் வேற யூஸ் பண்றீங்க? விறகுகள் யாருமே இல்லை. இப்ப மழை பெஞ்சிருச்சு, மழையில விறகு நனைஞ்சிச்சு வச்சிங்களேன். இப்ப நீங்க இப்போ அடுப்புல பால் வைக்கணும், பால் குழந்தைக்கோ ஒரு டீ போடணும். அப்போ என்ன பண்ணீங்க, நெருப்பை வச்சு பற்ற வைக்கும் போது ஆல்ரெடி ஒரு நெருப்பு உள்ள இருக்கு. இப்போ நனைந்து போன ஈரமான அந்த விறகு கட்டையை உள்ள வைக்கிறீங்க.
என்ன நடக்கும்? நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் புதுசா சொல்ல போகுது. என்ன நடக்கும்? வாயை தரங்க பார்ப்போம். நான் பேச புரியுதா? அதான் சொன்னேன், நீங்களாம் கேஸ் ஸ்டவ்வுக்கு மாறிட்டீங்க, அதனால உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்காது. கனன்று கொண்டு இருக்கிற நெருப்பு, இப்போ நீங்க வந்து நனைந்து போன ஈரமான ஒரு விறகு துண்டை எடுத்து அது உள்ள வைக்கிறீங்க. என்ன வரும்? சத்தம், புகை வரும். வேற ஒண்ணு வரும், உடனே தீப்பிடிக்குமா? எங்க ஈரமான விறகுங்க, புகை வரும். அதுதான் சொல்லிட்டீங்க. என்னன்னு? பட்டு பட்டு வெடிக்கும் பாருங்க, சவுண்டு வரும். ஏன் சவுண்டு வருதுன்னா, இப்ப இந்த ஈரமான அந்த விறகு அங்க எரிந்து கொண்டு இருக்கிற அந்த கனன்ற நெருப்போடு இணைகிற போது இது வந்து தன்னில் இருக்கிற அந்த ஈரத்தை என்ன பண்ணும்? விடணும். அப்பதான் அது பத்திக்கும். நீங்க சொன்ன எத்தனையுமே ஒண்ணு பத்திக்காது. நான் சொல்றது சாதாரண காய்ந்த விறகு வைத்தா ஒண்ணு பத்திக்கும், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஈரமான ஒரு விறகை வைக்கிற போது எரிந்து கொண்டிருக்க கனன்று கொண்டிருக்க அந்த நெருப்பை வைக்கும் போது உடனடியாக அந்த விறகானது பற்றி கொள்வதில்லை, மாறாக அது கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுக்கும்போது டப் 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 அப்படி சத்தம் ஆகும். மனித வாழ்க்கை கூட சொல்றாங்க நிறைய நேரங்கள்ல அப்படிதானா. இது ஒரு ஆன்மீக போராட்டம். பவுலடியார் மிக அழகாய் சொல்கிறார், ரோமேக்கு திருமுகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், எனக்குள்ள பயங்கரமான போராட்டம். எதை செய்வது, எதை செய்யக்கூடாது, இதெல்லாம் நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதைத்தான் நான் என்ன பண்றேன்? செய்து கொண்டு இருக்கிறேன். எதையெல்லாம் நான் செய்யணும்னு நினைக்கிறேனோ அதையெல்லாம் என்னால செய்ய முடிவதில்லை அப்படின்னு ரோமேக்கு திருமுகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அவர் சொல்வதை பார்க்க. இன்னைக்கு ஒரு நேற்று தினம் ஒரு நிகழ்ச்சி நடந்து நீங்க பார்த்துருப்பீங்க. இப்படிலாம் கூட நடக்குதா அப்படின்னு பாங்க. இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடியனா, என்னால இது முடியலையே, ஒரு நொறுங்கிய ஒரு நிலை. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அந்த கடலூர் பக்கத்துல ஒரு ஸ்கூல் பேருந்து போகுது, நீ பார்த்துருப்பீங்க. அந்த கேட் கீப்பர் உங்களுக்கு தெரியல, அந்த ட்ரெயின் கலந்து போகும்போது அவன் தூங்கிட்டான், கேட்டு திறந்தே கிடக்குது. இந்த டிரைவர் வண்டி எடுத்து போயிட்டான், அங்க வந்த ட்ரெயின் அடிச்சு அதுல 2 பேர் செத்து போயிட்டாங்க. அப்கோர்ஸ் இந்த நிகழ்ச்சி நான் வாசித்த போது அவங்க சொன்னா அவன் தூங்கிட்டான், அவனை அடிச்சாங்க. அதான் 2 பேருமே ஒரே வீட்டு பிள்ளைகள். அந்த அம்மா ஒரு அழுவுது சொல்லி, 2 பிள்ளைங்க பாட்டி, அவங்கள நான் ஊட்டி ஊட்டி வளர்த்தேனே, இவன் என் குடும்பத்துல யாருமே இல்லையே என்று ஒரு அபய குரல் வந்து அந்த இடத்துல அந்த நிகழ்ச்சி நான் வாசித்த போது பார்த்தேன். ஒரு நொறுங்கிய நிலை. இப்போ இங்க கூட நீங்க நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க. நம்முடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னா எல்லா நேரமும் நமக்கு வந்து நான் சொன்ன மாதிரி சந்தோஷமான சூழல்கள், இந்த நெருப்பு எரிந்து கொண்டு இருக்க உள்ள வைக்கும் போது டமால் டிமில் சத்தம் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சூழல். இன்னைக்கு நோயினால என்னை சந்திக்க ஒரு அம்மா வந்தாங்க காலையில. அவங்க இந்த பக்கம் வலசரமாக்கம் பங்கு நம்முடைய அந்தோனியார் சர்ச்சுக்கு வந்து கொண்டு இருக்கிறான். அவங்க மூளையில ஒரு சின்ன கட்டி, அந்த கட்டி பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் சொல்றாரு கேன்சர் கட்டி இல்லை, பட் ஆக அந்த கட்டியை ஆப்ரேஷன் பண்ணி அது வந்து இன்ச்சுலாம் சொன்னா 4 point something சொல்றாங்க. அப்படி நொடிந்து போயிருக்காங்க. இந்த திறக்கணும், ஸ்கல்ல ஓப்பன் பண்ணி தான் ஆப்ரேஷன் பண்ணோம். அவங்களுக்கு மிஞ்சி போனா ஒரு 30 வயசு தான் இருக்கு, 28 வயசு தான் நினைக்கிறேன். பார்த்தேன் அந்த முகத்தை பார்க்கிறேன். ஒரு உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்க இப்போ அந்த மாதிரி வேலைக்கு நானும் நீங்களும் தள்ளப்பட்டா எப்படி இருப்பீங்க? நொறுங்கிய நிலை. இப்போ இங்க இருக்கிற பலருக்கு உடல் நலத்தில் ஏற்படுகிற குறைவுகள், வேற ஏதாவது வறுமை, வேற ஏதாவது பண கஷ்டம், அல்லது வேற ஏதாவது உறவு சிக்கல்கள், நம்ம ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா என்னால் இது முடியலங்க, என்னால் முடியல, நான் ஒரே நொறுங்கி நூலா போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல்கள் வந்து நம்ம வாழ்வில பல நேரங்கள் ஒரு இழப்பாக இருக்கலாம். ஏதோ பணங்கின எங்கேயாவது மிஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருடைய வாழ்விலும் கூட இப்படியான ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் நம்ம தள்ளப்படுறோம். ஒருத்தரை பத்தி இன்னைக்கு கேட்ட முதல் வாசகத்துல யார் அவரு? யாக்கோபு சாதாரண ஆள் இல்லை. பார்த்தீங்கன்னா சிறு வயதிலிருந்து அவருக்கு நிறைய நன்மைகள். அவர் என்ன பண்றாரு? அவங்க அம்மாவுடைய அன்பை பெற்றவர். தன்னுடைய தந்தையிடமிருந்து தன்னுடைய தனையன் அண்ணனுடைய ஆசிரியரை அபகரித்து கொண்டவர். அவர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா அவர் விரும்பிய காதலித்த பெண்ணையே திருமணம் செய்து கொள்வர். மாமன் வீட்டுக்கு போறாரு, வசதி வாய்ப்போடு இருக்கிறார்.
அவர் தம்பியை ஏமாத்திட்டார் ஏசாயாவை. அவன்கிட்ட எப்படிடா என்ன பண்ண போறேன்னு தெரியல போது அவருடைய மன்னிப்பை பெறுக. அவரை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு நிறைய ஆசீர்வாதங்கள் உள்ள ஒரு மனிதர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வசனம் அழகாய் சொல்கிறது, அவர் மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு தள்ளப்பட்டார். அவர் யார்கிட்ட போராடினார்? கடவுளுடைய தூதரிடம் போராடுகிறார். நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் உம்மை விட மாட்டேயா அப்படி என்று வசனம் அழகாய் சொல்கிறது. அவர் போராடுறாரு. உங்களுக்கு தெரியும், அவர் வரும்போது எப்படி போன மாதிரி வந்தாரா, வந்த மாதிரி வந்தாரா? அவர் கால் என்னாச்சு? நொண்டி கொண்டு வந்தார். நொண்டி, ஏன்னா அவர் அந்த தொடையில அவர் கை வச்சதால அது அந்த இடம் நொண்டி கொண்டு வந்தார். சில நேரங்கள் நான் பார்க்கிறேன், நம்முடைய வாழ்வில் ஒரு பக்கம் நிறைய, நான் சொன்ன யாக்கூப் மாதிரி நிறைய ஆசீர்வாதங்கள், நல்ல கனவு, நல்ல மனைவி, பெரிய வீடு, நல்ல வசதிகள், வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. சில பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நானும் கூட இப்படியான சில வேலைகளுக்கு, நிலைகளுக்கு தள்ளப்படுவோம். எனக்கு இந்த முதல் வாசகத்தை வாசித்து முடிச்சேன். அப்ப இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி அவர் எல்லா இனத்துக்கும் தலைவராக மிகப்பெரிய ஒரு மனிதராக யாக்கோபு மாறுவதை நாம் பார்க்கிறோம். செய்தி வாசகத்தை நான் இப்படி யோசித்து கொண்டிருந்தேன். இயேசு உடைய வாழ்வில மிகப்பெரிய ஒரு விஷயம். நான் சொன்னேன், இந்த அம்மா இன்னைக்கு காலையில் என்னை பார்க்க வந்தாங்க. நான் தான் சொன்னேன், நான் ஜோம் பண்றேன், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க நல்லா ஆயிடுவீங்க, இருந்தாலும் டாக்டரை பாருங்க என்று 2-3 சஜஷன் நான் சொல்லி நான் அனுப்பிச்சு விட்டேன். பல நேரங்கள் இப்படி வாழ்வில் பார்த்தீங்கன்னா நம்ம நொடிந்து போன நிலைகள். யார் எனக்கு உதவி செய்வார்? வசனம், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? திருப்பாலாசி மிக அழகாய் சொல்கிறார், ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அப்ப நீங்க பார்த்தா இயேசுடைய வாழ்வில் அவர் செய்த விஷயங்கள் இன்னைக்கு பாக்குறீங்க. பேச்சிழந்த ஒருவர், இப்போ உங்களுக்கு தெரியும், யாராவது பேச முடியாதவங்க, காது கேட்க முடியாதவங்க, கண்ணு தெரியாது, நீங்க நினைச்சு பாருங்க. நான் பலமுறை யோசிப்பேன், ஆண்டவர் எனக்கு, உங்களுக்கு, நமக்கெல்லாம் நல்ல கண்ணு, நல்ல காது, நல்ல வாய், பேசுறது, நல்ல உடம்புல எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் கொடுத்திருக்கிறார். அப்படியான குறைபாடு உள்ள மனிதர்கள் எவ்வளவு வேதனைகளை அனுபவித்து கொண்டு இருப்பாங்க. அவங்களால அந்த வெளியே சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கு செவிட்டுக்காதுறாம, செவிடண்டாம, இவன் ஒரு ஊமடா, இவன் ஒரு குருடண்டா அப்படின்னு பல பேர் பேசும்போதோ அந்த உள்ளம் எப்படி வேதனைப்படும் யோசிப்பாங்களேன். நம்ம அதை அனுபவிக்கல, அதனால தெரியல. அப்ப இதை நான் யோசிச்சு பார்த்தேன். இன்னைக்கு இயேசுவை அப்படியான மனிதர்கள் தான், நொறுங்கியவர்கள், நொடிந்து போனவர்கள், வாழ்வை தொலைத்தவர்கள், முடிஞ்சு போச்சு பாருங்க. இன்னைக்கு ரொம்ப அழகாக அந்த பேச்சில் இருந்தவனுக்கு இயேசு பேசக்கூடிய திறமை தருகிறார். போன வாரம் வாசிருப்பீங்க, அவர் அந்த கல்லறைக்குள்ளே போகிற போது அந்த பார்த்தீங்க, ஒரே பேய் பிடித்தவன் போல் இருந்தவனை இயேசு குணமாக்கி என்ன பண்றாரு? அவனை மனிதனை போல மாற்றுகிறார். அந்த பன்றி மேல விடுறா, அந்த பன்றிகள்லாம் போய் அந்த கடல்ல விழுந்து இறந்ததை பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக மீண்டும் மீண்டுமாக எல்லா நற்செய்தியாலும் இயேசு எப்படி பிரசன்ட் பண்றாங்க. அவர் பரிவுள்ளவர், ஆயிரில்லா ஆடுகளை போல அவர்கள் இருப்பதை கண்டு அவர்கள் மீது அவர் பரிவு கொண்டார். இதுதான் என்னுடைய. அப்படிதான் நான் நினைப்பேன், இயேசுவை இப்படிதான் நீங்களும் நானும் கூட பார்க்கணும். அவர் செய்த அற்புதங்கள், வசதியானவன், பெரிய பணக்காரன், அவனால முடியல இல்லை. யாரெல்லாம் நொடிந்து போனவர்கள், நொறுங்கிய நிலையில் இருப்ப ஒரு தாய், நை நகரத்து தாய் என் மகனை இழந்து போகிறான், அழுது கொண்டு ஒரே மகன். இப்ப நான் சொன்ன அந்த பாட்டி சொல்ற மாதிரி 2 பிள்ளைங்க செத்து போயிட்டாங்களே அப்படின்னு அவளுக்கு ஒரு கவர்மெண்ட் அவங்களுக்கு வேலை கொடுத்தா என்ன, கோடி ரூபாய் கொடுத்தா என்ன, இறந்து போன அந்த பிள்ளைகளை அவங்களால கொண்டு வர முடியுமா? அந்த தாய் அழுது கொண்டு போகிறான், பாடையை தொடுகிறாள், எழுந்திரு என்று சொல்கிறான். இறந்து போன அந்த மகன் உயிர் தடுகிறான். அந்த இடத்துல நான் யோசிச்சு பார்த்தேன், எவ்வளோ அந்த தாய்க்கு எவ்வளோ ஒரு அபயம். ஆண்டவர் அபயம் சொல்றான், அடைக்கலம், அடைக்கல பாறையாக ஆண்டவர் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப இன்னைக்கு நீங்க நான் கூட ஆண்டவர் முன்பாக இருக்கிறோம். எனக்கு தெரியாது நீங்க எந்த நிலையில வந்திருக்கீங்க. ஒவ்வொருவருக்குள்ள ஒரே ஓடிக்கொண்டு, இப்ப நம்ம பிரச்சனையை இதுதான். நம்ம எல்லாருமே இங்கிலீஷ் சொல்லுவோம், டோன்ட் டேக் எவ்ரி திங் டு த ஹார்ட். நம்ம ஏதாவது ஒன்றா டக்குன்னு நம்ம எல்லாரும் என்னையும் கூட யாராவது ஒன்று பேசல, யாராவது நமக்கு ஏதாவது மூஞ்சி காட்டாங்க, யாராவது நம்மள ஏதாவது சண்டை போட்டானா டக்கு நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. சாப்பிட முடியல, தூங்க முடியல, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. சில பேர் இருக்கான், நீ ஏதாவது சொல்லுப்போ, நான் நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு. அப்ப நமக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டு பாருங்களேன். அவன் இங்க பாருங்களேன், நானும் நீங்களும் கூட ஏதோ ஒரு வயசுல இங்க நொறுங்குண்டு இருக்கலாம், எனக்கு தெரியல.
ஆனா இவருக்கு தெரியும். ஆகவே இந்த இடத்துல நீ பார்த்தீங்கன்னா அவர் பரிவு கொள்கிறார். பரிவு கொண்ட ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் நோய்களை குணமாக்குகிறார், பேய் பிசாசனை ஊட்டுகிறார். நொடிந்து போன அவர்களுக்கெல்லாம் அவர் வாழ்வு கொடுப்பதை பார். எழுந்து வா, முடிஞ்சிச்சு, என்ன எவ்வளவு நாள், கவலைப்படாத. இன்னைக்கு உங்களை என்னை கூட பாசம், நீ கவலைப்படாத. ஏதோ ஒன்று ஒரு விஷயம் வருத்தி கொண்டே இருக்கிறது. ஏதோ நினைச்சு நீ மனசுக்குள்ள கவலைப்பட்டு கொண்டு யாரையோ பற்றி நீ எண்ணி கொண்டு இருக்கிறார். ஏதோ நடந்தது பற்றி ஐயோ இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. Don't worry, I am with you. Don't worry, கவலைப்படாத. நான் பரிவுள்ளம் கொண்ட ஆண்டவர். அதனால நான் நினைக்கிறேன் அப்படியான ஒரு தெய்வத்தின் முன்பாக இருக்கு இந்த பாடல். அற்புதமான நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார் என்ற அருமையான இந்த பாடலை நம்ம கண்களை முடிக்கலாம். அழகான வார்த்தைகளை இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அவை நீங்களும் நானும் கூட அங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த யாக்கோபு போராடினார், ரொம்ப நொடிந்து போனார். ஆனால் ஆண்டவர் அவரை இஸ்ராயேல் என்ற ஒரு நிலைக்கு உயர்த்தினார். இங்க பார்க்க இயேசு தன் வாழ்வில பல மனிதர்கள் வாழ்ந்த போது பல நிலைகள்ல பொருளாதாரத்துல சாதியில தாழ்ந்தவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக, மற்ற பலவிதமான பிரச்சனைகளால பேய் பிடித்தவர்களாக, சமூகத்துல ஓரங்கட்டப்பட்டவர்களாக இருந்த நொடிந்து போனவர்கள் எல்லாம், வாழ்விழந்தவர்களுக்கு எல்லாம் பரிவலத்தோடு அவர்களுக்கு வாழ்வு கொடுத்து நோய்களை நீக்கி சுகமாக்குற தெய்வமாக இருக்கிறான். இங்க இருக்கிற நீங்களும் நானும் கூட நல்லவராக இயேசுவிடம் ஒப்பு கொடுப்போம். நமது உள்ளத்தை திறப்போம். இந்த இயேசு உங்கள் உள்ளத்தை ஊடுருவி பார்க்கிறார். நம்ம இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடார். நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நொறுங்குண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை, கூப்பிடு உண்மையாய். உன்னுடைய குறையெல்லாம் நீக்கக்கூடிய வல்லமை படைத்த தெய்வம் இதோ இந்த இடத்தில் இருக்கிறார். நொறுங்குண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை, கூப்பிடு உண்மையாய், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், கதறலை கேட்கிறார், உடைய வேதனை அனைத்தையும் அறிகிறார். ஒவ்வொருவருக்கும் இந்த இரவே விடுதலை தருகிறார். அப்படியானால் இயேசுவை நம்முடைய உள்ளங்களில் இணைத்து அவர் மீது நம்பிக்கை கொண்டு பாடுவோம். கண்ணீரை
தருகிறார். இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எத்தனையோ இழப்புகள், நிறைய பணத்தை இழந்திருக்கலாம், நிறைய பேர் நம்ம ஏமாற்றி இருக்கலாம், நிறைய தோல்விகளை கூட நீங்க சந்தித்திருக்கலாம். நான் சொல்றேன், அத்தனையும் மாற்றக்கூடியவர், நம்முடைய கரங்களை நீட்டி உங்கள் அனைவரையும் தேற்றக்கூடியவராக ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள். கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார். கரம் நீட்டி தேற்றுவார், உன்னை கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். முழங்கால் படியிடுவோம். பரிவுள்ள ஆண்டவர், பக்கபலமாய் இருப்பவர், நம்மை தனியே விட்டு விடுவதில்லை. எசையா புத்தகத்துல திங்கட்கிழமை நம்ம கேட்ட வாசகம், ஒரு தாயை விட மேலாக நான் உன்னை என் தொழிலே சாய்த்துக் கொள்வேன், என் மடியிலே உன்னை தாங்கிக் கொள்வேன், நீ கவலைப்பட வேண்டாம். தேற்றுகின்றவர், பரிவுள்ளம் கொண்டவர், பாசமானவர். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அப்ப கொடுங்க. நொறுங்கிய நேரங்கள்ல நாம் தரித்து விடப்படவில்லை. நொடிந்து போன தருணங்கள் எல்லாம் ஆண்டவர் தன் கரத்தை நீட்டுகிறார், உங்களை தாங்குகிறார். அவரின் நம்பிக்கை கொள்ளுங்க. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, வறண்ட நிலம் போல இருக்கிற என்னுடைய வாழ்வில் நீருடையாக ஆண்டவரை நீங்க வந்து என் வாழ்வ உடைய ஆசிரால் நிரப்புங்க, பலமைப்படுத்துங்க ஆண்டவரை, வழி காட்டுங்க. மாண்பின் கீதத்தை பாடி ஆசிரியர் பெற்றுக் கொள்வோம். பழைய
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருபாடி நினைவை எங்களுக்கு நீ விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமீட்பின் பேறு பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. உமோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம்.
இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எம் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.